நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் கூட 2-3 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே, இந்த மாலை வேளையிலே அந்த 16வது நாள் முழங்கால் ஜெபத்தை நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. கடந்த 16 நாட்கள் அற்புதமாக அதிசயமாக நடத்தினவர் ஆண்டவரே கர்த்தாவே தேவரி. 15 நாட்கள், இந்த 16வது நாள் கூட நீங்கள் தொடக்க முடியுமா இருந்து எங்கள் நடுவில் மகிமைப்படுங்கப்பா என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. தொடர்ந்து தேவனை நோக்கி என் நாமத்தை உயர்த்த பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலோ நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவ ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர் 7 குத்து விளக்கு மதில் உலாவுகிறவர், அக்கினி நடுவில் உலாவுகிறவர், மாம்சமான யாவர் மதில் வாசம் பண்ணுகிற நீர் ஆண்டவரே, இந்த 16வது நாள் எங்கள் மத்தியில் ராஜரீகம் பண்ணுங்கப்பா. தொடக்க முடிவுமா நீங்கள் இருந்து மகிமைப்படுங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகம், நம்முடைய பிரசன்னம், நம்முடைய வல்லமை ஆலயம் முழுமையை நிரம்பிருக்க தேவன் உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சர்வ வல்லவரே, நன்றியோடு 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 அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஷபாராபாலமா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவினால் ஆகும் என்று சொன்ன தேவன் தம்முடைய ஆவினால நிரப்பும்படியாக, அபிஷேகிக்கும்படியாக, சகல சத்தியத்திலே தேவன் நடத்தும்படியாக, கிருபையின் ஆவிய, விண்ணப்பத்தின் ஆவிய ஊற்றும்படியாக ஆவியானவரே இந்த நாளில் ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சர்வ வல்லவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, உம்மை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. தொடர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி வந்த மக்களை ஆசீர்வதிக்க வரதர பெற்ற எல்லா ஜனங்களை குடும்பமாய் கர்த்தர் கூட்டி சேர்க்கும்படியாக, சோர்வு, அசதி, பலவீன, நிர்விசாரங்களை நீக்கி ஆண்டவரே ஜனங்களை தேவரே கர்த்தாவே இந்த நாளில் நீங்கள் கூட்டி சேரும் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. சர்வ வல்லமை உள்ளவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஷபாராபாலமா. ஆமென் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் புதிய புதிய ஆத்துமாவை கொண்டு வர, அற்புத அடையாளங்களை செய்ய, வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, வியாதியோடு, பலவீனத்தோடு, தேவைகளோடு எதிர்பார்ப்பு வருகிற எல்லா ஜனங்களை தேவன் தொட்டு ஆசீர்வதித்து அவருடைய குறைகள் எல்லாம் தேவன் நிறைவாக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம் ஐயா. ஆமென். ஹல்லேலூயா. ரிபாலமா தீராபாலமா ஷபாராபாலமா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஆண்டவரே இந்த மாலை
வேளையில் கர்த்தாவே நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு என் முகத்தை தேடும்போது நான் தேசத்தின் மேலே சேமத்தை வர்ஷிக்க பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். ஆமாண்டவரே, எங்களோட குறைகளை, குற்றங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, மீறுதல் எல்லாம் தேவன் மன்னித்து எங்களை சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாங்களும் ஆகானா காணப்படாதபடிக்கு பாவத்தை மூடுருவன், வாழ்வடைய மாற்றான், பாவத்தை ஒத்துக்கொண்டு விட்டு விடுகிறவன் இரக்கத்தை பெறுவான் என்று சொன்னீரே. நம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சேனைகளின் கர்த்தாவே, நாங்களோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே தேவரீர் கர்த்தாவே இருமனதை எடுத்து விடுங்க, ஒரு மன ஆவி எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கிறிஸ்துவின் மனதையும் சிந்தை எங்களுக்கு தாங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அன்பின் ஆண்டவரே, நன்றி 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 தேவா, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஆண்டவரே ஜெபங்களை ஆசீர்வதியும், ஆராதனை ஆசீர்வதியும். தொடர்ந்து நீர் எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லவரே, ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே தேவரீர் கர்த்தா தேவனுக்கு கீழ்ப்படிங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடுவான் என்ற வார்த்தையின்படி ஒரு வழியா வருகிற பிசாசு 7 வழியா ஓட அவருடைய வல்லமைகள் எல்லாம் தேவன் செயலிழந்து போக பலவான இயேசு நாமத்தில் கட்டி நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே இந்த ராத்திரியில் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற நீங்க ஆண்டவரை பெருகணும், நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே. நாங்கள் அப்பிரயோஜனமான வேலைக்காரர்கள், எங்களால் ஒன்றும் ஆகாது, உம்மால எல்லாம் ஆகும். நீங்க தொடக்க முடிவுமா இருந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து நம்முடைய வலது கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல இந்த நாளில் ஜெய்நகருக்காக ஜெபிப்போம். பைர் சந்திரா என்றதான வார்டில் அந்த ஜெய்நகர் தொகுதியில் இருக்கிற வார்டில், பைர் சந்திரா வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் ஆண்டவரை ரட்சிக்கும்படியாக லூக்கா 19:9 படி மனுஷகுமார இழந்து போனவர்களை தேடி ரட்சிக்க வந்தார் என்ற வார்த்தையின்படி எல்லா பாஷைக்காரலோ ஜாதிக்காரலோ கோத்திர ரட்சிக்கப்பட்டு கர்த்தரே தேவன் என்று அறிய அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து பைர் சந்திரா வார்டுக்காக ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போமா? தம்பிமாருங்கெல்லாம் பிள்ளைங்க எல்லாரும் வாய்களை திறந்து தேவனை ஸ்தோத்தரித்து ஆண்டவரே பைர் சந்திரா வார்டில் ஆண்டவரே காணப்படுகிற எல்லா பாஷைக்காரலும் ஜாதிக்காரலும் கோத்திரத்தார ரட்சிக்கப்படும்படியாக கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல பைர் சந்திரா வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே இருளிலும் சாபத்திலும் மூட நம்பிக்கையிலும் பிசாசின் பிடியிலும் அந்தகாரத்திலும் கட்டுண்ட எல்லா ஜனங்களுமா ஏசாயா 10:27 படி அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவன் எல்லா கட்டுகளை உடைத்து ஆண்டவரே இந்த கட்டுண்ட ஜனங்கள் எல்லாரும் விடுவீங்க என்று சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற ஜாதி வெறி, மதவெறி, ரத்த வெறி, கொலவெறி பிடிச்ச எல்லா அசுத்தாவை பாருங்க. இந்த ஜெய் நகர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாதி வெறி, மதவெறி, ரத்த வெறி, கொலவெறி, மொழிவெறி, இனவெறி பிடிச்ச எல்லா ஜனங்க உண்டு. ஆகியால் அப்படிப்பட்ட ஆவிகளையும் மக்களையும் தேவன் தொடம்படியாக அங்கே இருக்கிற பாகாலுடைய வல்லமைகள், தாகோனுடைய வல்லமைகள், அன்றைய ஜாதி வெறி, மதவெறி, ரத்த வெறி, கொலவெறி பிடிச்ச எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை தேவன் ரட்சிக்கும்படியா நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் கர்த்தா பைசந்திரா வார்டில் காணப்படுகிற எல்லா பலவான இயேசு நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, குரப்பன பாளையான்றதான வார்டு இருக்கிறது. அந்த வார்டில் இருக்கிற ஆண்டவரே தேவரி வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத இருக்கிற ஜனங்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சேனைகளின் ஆண்டவரே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. குரப்பனப்பாளைய வார்டுக்காக ஜெபிக்கிறோம். அந்த வார்டில் ஆண்டவரே காணப்படுகிற கர்த்தா வலது கை இடது கைக்கோ வித்தியாசம் தெரியாத இருக்கிற எல்லா மக்கள் தேவன் ஆண்டவரே நீங்கள் ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, அந்த எல்லையில் ஆண்டவரே காணப்படுகிற தேவன் தானே அறியாமலே இருக்கிற ஜனங்கள் பாருங்க. நாம் நேற்று வாசித்தோம் ரோமர் 1 அதிகாரம் 22 23. பிரியமானவர்களே, சிருஷ்டியை பிரியமுள்ள சிருஷ்டிகரை மறந்து சிருஷ்டியை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த குரப்பனப்பாளைய வார்டில் இருக்கிற மக்கள் ஆண்டு அடிப்படித்தவர்கள், பட்டதாரிக, ஞானம் உள்ளவர்கள் ஆகியால் ஆண்டவரே நாளில் கர்த்தாவே சிருஷ்டிகரை தொழுது கொள்ள தேவன் உதவி செய்யும் என்று ஆண்டவரே அவருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற எல்லா குருட்டுத்தனத்தின் வல்லமைகள் இருந்து தேவன் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரித்து எல்லா சாபத்திலிருந்து, எல்லா பாவத்திலிருந்து, எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து தேவன் ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஆமென் ஹல்லேலூயா. ரே பாலமா தீரா பாலமா ஓரா பாலமா தீரா பா சந்தர் ரே பாலமா. ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அங்கிருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அங்கிருக்கிற ஜாதி வெறி, மதவெறி, ரத்த வெறி, கொலவெறி பிடிச்ச எல்லா அசுத்தாவின வல்லமைகள், இந்த மாந்திரிக வல்லமைகள், இந்த பில்லி சுனித்தல் வல்லமைகள், இந்த எல்லா சாபத்திலிருந்து ஜனங்களை தேவன் தொட்டு ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரித்து குரப்பனப்பாளைய வார்டுக்காக நாம் தேவனை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அங்கே இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஜெய்நகர பூர்வா என்று சொல்லி கிழக்கு ஜெய்நகர் கிழக்கில் இருக்கிற மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்படியாக ஏசாயா 10:27 படி அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் என்று சொன்னீரே. இந்த ஜெய்நகர் ஆண்டிருக்க கிழக்கில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் ஆண்டிருக்க தாவே தேவரே கட்டுண்ட எல்லா ஜனங்களை தேவர் விடுவியும் என்று சொல்லி லூக்கா 4:18 இயேசு சொன்னார், நான் கட்டுண்டவளை விடுவிக்க வந்தேன் என்று. அன்று இந்த ஜெய்நகர் ஆண்டிருக்க தாவே பூர்வ அன்று கிழக்கில் இருக்கிற எல்லா மக்களுமா கட்டவு பீராக என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி. ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜெயநகர் கிழக்கில் காணப்படுகிற ஆண்டவரே குடியில், கர்த்தாவே, கஞ்சாவில், ட்ரக்ஸில் ஆண்டவரே, அது மட்டுமல்ல போதையில், வேசித்தன, விபச்சாரம், எல்லா சாபங்கள்லேருந்து ஜனங்களை இயேசு ரத்தத்தினால கழுவி அவங்க எல்லாரும் ரட்சிக்கும்படியா கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த ஜெய்பி நகர் அன்று ஜெயநகர் அன்று கிழக்கில் காணப்படுகிற பலவான அன்று யாக்கோபு 4:7-8 சொல்லுது, தேவனுக்கு சமீபமாக வாங்க, சாத்தான் எதிர்த்து நில்லுங்கள், அவங்கள விட்டு ஓடுவான். அந்த எல்லையில் தேவன் கிரியை செய்ய தம்முடைய வல்லமை வெளிப்படுத்த அங்கே இருக்கிற எல்லா அசுத்தாவிட கிரியைகளை இயேசு நாமத்தில் கட்டி நாம் ஸ்தோத்தரித்து கட்டுண்ட எல்லா ஜனங்களை விடுவிக்க நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென் ஆமென் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. ரிபாலமா தீரா பாலமா ஷபாரா பாலமா ஓரா பாலமா தீரா பாலமா சந்தரியால ரப தீரா பாலமா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, ஜேபி நகர் வார்டுக்காக ஜெபிப்போம். ஜேபி நகர் வார்டில் இருக்கிற ஆண்டவரே மக்களை தேவன் தொடம்படியாக சந்திக்கும்படியாக ஆண்டவரே சங்கீதம் 2:8 நீ கேட்டா ஜாதிகளை பாஷைக்கால தர வேண்டும் சொன்ன தேவ ஜேபி நகர் வாழ்க்கிற எல்லா பாஷைக்கால ஜாதிக்கால கோத்திரத்தாரோ ரட்சிக்கப்படம்படியா, அவருடைய கண்களை திறக்கும்படியா, இயேசுவே தேவன், வேற தேவன் இல்லை என்று அறியும்படியா கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இங்கே இருக்கிறதான எல்லா விதமான அன்று பாகால் தாகோனுடைய வழிபாடுகள் இருந்தோ, அது மட்டுமல்ல குடியில் வேசித்தனத்தில் விபச்சாரத்தில் எல்லா அசுத்தத்தில் இருக்கிற ஜனங்களை தேவன் ரட்சிக்கும்படியாக ஒரு பாவி, லூக்கா 15:10 சொல்லுது, ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று அன்று ஒருத்தரும் இந்த ஜேபி நகர் வார்டில் கெட்டு போகாத அன்று எல்லா முழங்காலம் முடங்க எல்லா நாவும் கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக நீர் உதவி செய்யும் என்று ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, எங்களை ஜமானே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஐயா. எங்களை ஜமானே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த ஜேபி நகரில் காணப்படுகிற பலவான மத்தேயு 16:18 படி பூமியில் எதை கட்டுறீங்களோ அது கட்டப்படும் என்று சொன்ன தேவன், அங்கே இருக்கிற பலவான ஜாதிவெறி, மதவெறி, ரத்தவெறி, கொலவெறி, நாவிகளை, பாகால் தாகனுடைய வல்லமைகளை, மாந்திரிக வல்லமைகளை, அசுத்தாவின் பிடியில், சாபத்தில், இருளில் காணப்படுகிற எல்லா மக்களை கர்த்தர் விடுவிக்கும்படியா அசுத்தாவுடைய வல்லமைகளை அன்றைக்கு தாவி இந்த ஜேபி நகருடைய வார்டு தொகுதியில் நம்முடைய கரம் எடுக்கப்படும்படியாக அவனுடைய வல்லமையில் எடுத்துக்கொண்டு அவனுக்கு அவனுடைய தூதனுக்கு ஆயுதப்படுத்தப்பட்ட இடத்து கடந்து போக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, சாரக்கி வார்டுக்காக ஜெபிப்போம். இந்த சாரக்கி வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக யோபேல் 2:26-27 படி 28 படி கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் சாரக்கி வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்கால் மேலே, ஜாதிக்கால மேலே, கோத்திரத்தார் மேலே தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றி அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை ஜமானே சாரக்கி வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்கால, ஜாதிக்கால, கோத்திரத்தார தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஆண்டவரே எல்லாரையும் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றுங்க ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தாவே, எங்களை ஜமானே மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, சாரக்கில் காணப்படுகிற குடியில், கஞ்சாவில், ட்ரக்ஸில், போதையில், ஆண்டு வேசித்தன, விபச்சாரம், எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை தேவன் தொட்டு ரட்சிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் தேவனை நோக்கி, ஆண்டவரே மனுஷனால் ஆகாது, தேவனால் ஆகும் ஆண்டவரே. நீர் ஆண்டு ஒரு வார்த்தை சொன்னா ஆகும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே நீர் கிரியை செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா?
ஹalleluya ஹalleluya. சாரக்கி வார்டில் இருக்கிற எல்லா மக்களை கர்த்தாவே நீங்க தொடுங்க, சந்தியுங்க, ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. அங்க இருக்கிற எல்லா அசுத்தத்துல இருந்தோம், பாவ பழக்கத்துல இருந்தோம், பிசாசின் படியில இருந்தோம் ஆண்டவரே, ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க ஆண்டவரே. ஆமென் ஹalleluya. ரிபாலமா தீராபாலமா ஊராபாலமா சந்தரியால ரபா தீராபாலமா ஊராந்தரிகா ரபாலமா தீராபாலமா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரீர் பலவானுமா அன்று கர்த்தா பாகால் தாகனுடைய வல்லமைகளுமா மாந்திரிக வல்லமைகளுமா அசுத்தாவைகளுமா இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் ஆண்டவரே. எபேசியர் 6:11-12 படி ரத்தத்தோடு மாம்சத்தோடு போராட்டம் அல்ல, அதிகாரங்களோட துரைத்தனங்களோட வல்லமைகளோட வானமண்டலத்தில் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனையோடு என்று சொன்னீர. ஆகியால் ஒரு வழியா வர சத்துரு 7 வழியா ஓட அவனோட வல்லமைகள் எல்லாம் செயலிழந்து போக உதவி செய்யும் என்று கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. ஹalleluya ஹalleluya. நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, శంకరభరణ నగర్ శంకర్ నగర్ లేదు, శంకర్ నాగభరణ్ அப்படின்னு இருக்குது. ஆகியால் இந்த வார்டில் இருக்கிறதான சங்கர் நாக் நகர் வேறு, இது சங்கர பரணன் நகர். ஆகியால் இந்த வார்டில் இருக்கிற மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றும்படியாக சங்கீதம் 121:1-2 சொல்லுது. எங்களுக்கு ஒத்தாசரம் பர்வதத்துக்கு நேராக எங்களுடைய கண்களை எடுக்கிறோம், வானத்தை பூமியை உண்டாக்குன தேவன் எங்களுடைய சகாயரெண்டு இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சிக்கும்படியாக பாஷைக்கால் ஜாதிக்கால் கோத்திரத்தார் கர்த்தர் தேவன் என்று அறியும்படியாக ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. சங்கரபரண நகர் வார்டுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த வார்டில் இருக்கிற மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஆண்டவரே ஜீவனுக்கு பங்காளிகளாய் மாற்றும்படியாக ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, தேவன் நோக்கி அங்கே இருக்கிற கர்த்தாவே பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தாவின் பிடியிலும் மூட நம்பிக்கையிலும் கட்டப்பட்டிருக்கிற எல்லா ஜனங்களை தேவன் எல்லா விதமான பாவ பழக்க வழக்கத்திலிருந்து ரட்சிக்க கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா, நன்றி ஆண்டவரே, சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி அங்கே இருக்கிற பாகால் தாகோனுடைய வல்லமைகள் ஜாதிவெறி மதவெறி ரத்தவெறி கொலவெறி ஆண்டவரே ஊழியத்துக்கு ஆலயத்துக்கு சுவிசேஷத்துக்கு ஆண்டு ரட்சிப்புக்கு விரோதமாக தடையா போராடுகிற மனுஷிக வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த விஜயநகர் வார்டில் இந்த அசம்பிளி தொகுதியில் இருக்கிறதான எல்லா பாஷைக்காலில் ஜாதிக்காலில் கோத்திரத்தார ரட்சிக்கப்படும்படியாக ஏறக்குறைய பிரியமுள்ள 2 லட்சம் மக்கள் இருக்கிறார்கள். இவங்க எல்லாரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் கர்த்தரே தேவன் என்று அறியும்படியாக நாம் தேவனை ஸ்தோத்திரித்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, பத்மநாப் நகர் அன்றைய தொகுதிக்காக ஜெபிக்கிறோம். அங்கே எடூர் வார்டு இருக்கிறது. ஆகையால் அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு தேவன் பங்காளிகளாய் மாற்ற இந்த பத்மநாபர் தொகுதியில் அன்று காணப்படுகிற எடூர் அந்த வார்டில் இருக்கிற மக்களை ரட்சிக்கும்படியாக இயேசு ரத்தம் சகல பாவங்களை கழுவென்று சொன்ன தேவ ரத்தத்தினால கழுவுங்க ஆண்டவரே என்று நம்முடைய கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. ஹalleluya 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 ஹalleluya. ரிபாலமா தீராபாலமா ஷபாரா பாலமா. ஆமென் ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற கர்த்தாவே தேவரீர் ஆண்டவரே சகல கர்த்தாவே அது மட்டுமல்ல, மூட நம்பிக்கையில் பாகாலனுடைய வழிபாடுகளில் குடியில் கஞ்சாவில் ட்ரக்ஸில் வேசித்தனம் விபச்சாரம் எல்லா அசுத்தாவின் பிடியிலிருந்து ஜனங்களை ரட்சித்து ஒருத்தரும் கெட்டு போகாதபடி எல்லாரும் நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற தேவரீர்
நீர் உதவி செய்யும் என்று சொல்லு. கர்த்தரை ஸ்தோத்தரித்து சங்கீதத்திலே வாசிக்கிறோம். பிரியமுள்ள சங்கீதம் 2:8 நீ கேட்டா ஜாதிகளை பாஷைக்கால தருவேன் என்று மத்தேயு 18, 19, 20, 20 சொல்லப்படுகிறது. அன்பில் 2 பேர் 2 பேர் ஒரு மனப்பட்டு எதை கேட்டாலும் தருவேன் என்று. ஆகியால் ஆண்டவரே நீங்க இந்த தாவே தகப்பனே இந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்கன்னு கர்த்தரை ஸ்தோத்தரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற கர்த்தா பாகாலுடைய வழிபாடுலேருந்து, தாகனுடைய வழிபாடுலேருந்து, ரத்த வெறியிலேருந்து, கொலை வெறியிலேருந்து, ஜாதி வெறியிலேருந்து, மத வெறியிலேருந்து, அன்று எல்லா பில்லி சுனித்திலேருந்து, மாந்திரிக சக்திகள்லேருந்து, அசுத்தாவின் பிடியிலிருந்து அந்த வார்டில் இருக்கிற மக்களை ரட்சிக்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. ஆமென், ஹல்லேலூயா. பாலமா தீரா பாலமா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கணேசா மந்திர் வார்டு இருக்கிறது. அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களையுமா தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்ற இயேசு ரத்தம் சகல பாவம் கழுவும் என்று சொன்ன வார்த்தையின்படி அந்த வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்கால ரத்தத்தினால கழுவி ஜீவனுக்கு பங்காளிகளாக தேவன் மாற்றும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை மகிமைப்படுத்தி இந்த வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரி வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜனங்களை ரட்சிங்க ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய கண்களை தேவன் திறக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. தேவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்டில் இருக்கிற பலவான தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமான தேவ ஜனமே, மத்தேயு 12, 28, 29 பலவானை கட்டினால் அண்டி நீங்கள் எல்லையை சொந்தமாக்க முடியாதுன்னு இந்த கணேஷ் மந்திர் வார்டில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அங்கே இருக்கிற எல்லா அசுத்தா வல்லமைகளை செயலுக்க பண்ணும் என்று நாம் கரங்களை தட்டி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு 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 அன்பின் ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். அப்படியே எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவர் ஆகிய தேவனை நோக்கி இந்த ராத்திரியில் தேவ சமூகத்தில் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவரே இந்த நாளில் கூட நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவகிரி தேவஸ்தான வார்டு என்று சொல்லி அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களையுமா தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு தேவன் பங்காளிகளாக மாற்றும்படியாக கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து தேவனை நோக்கி ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, எங்களை சமானே கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். அன்றைய கர்த்தாவே இந்த வார்டில் காணப்படுகிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரே, விலையேற பெற்றவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. சர்வ வல்லவரே, நன்றி ராஜா, நன்றி தேவா. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி. அது மட்டுமல்ல, அங்க இருக்கிற கர்த்தாவே தேவரி ஜாதி காரணமா பாஷை காரணமா கோத்திரத்தாரிமா தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளா மாறும்படியா தேவகிரி அன்றைய வார்டில் இருக்கிற எல்லா ஜனங்களை கர்த்தாவே நீ தொட்டு ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றும் என்று ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி தேவா. சேனைகளின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, பிரியமான தேவ ஜனமே, ஆண்டு சொன்னா நீங்கள் சும்மா இருங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று. ஆகியால் அந்த வார்டில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம் என்று சொல்லி ஆண்டுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சத்ரு வெக்கப்பட அங்க இருக்கிற ஜாதி வெறி, மதவெறி, ரத்தவெறி, கொலவெறி, அசுத்தாவோட எல்லா வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா?
நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, பன்சங்கரி தேவஸ்தான வார்டு என்று சொல்லி அந்த வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொட, ஜாதிக்காரில் பாஷைக்காரில் கோத்திரத்தார் எல்லாரையும் தேவன் தொட. 2 கொரிந்தியர் 4:4 ஆண்டவரே, அவருடைய கண்களை தேவன் திறப்பீராக. ஆகார் கண்கள் திறக்கப்பட்டது போல் அவருடைய கண்கள் திறக்கப்பட ஒன்றான மெய்தேவனா இருக்கிற அறிய உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே, மை ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, இந்த வார்டில் இருக்கிற மக்கள் ஆண்டவரே கர்த்தாவே, குடியிலுமா அன்று கஞ்சாவிலுமா ட்ரக்ஸிலுமா போதையிலுமா வேசுத்தன விபச்சார எல்லா சாபங்கள்லேருந்து எல்லா அன்றைக்கு தம்முடைய நம்பிக்கையிலிருந்து எல்லா விதமான பாகாலுடைய வழிபாடுகள்லேருந்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க என்று சொல்லி அப்போஸ்தலர் 4:12 வானத்தின் கீழே பூமி மேல மனுஷனுக்குள்ளே ரட்சிக்கப்பட இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை என்று சொன்ன தேவன், அன்றை நீரே தேவன், வேறே தேவன் இல்லை என்று அறிய உதவி செய்யும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, அன்பின் ஆண்டவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அன்று பன்சங்கரி அன்று வார்டில் காணப்படுகிற எல்லா பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். கர்த்தருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்து தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, பிரியமான தேவ ஜனமே, யுத்த நாளுக்காக குதிரைகள் ஆயத்தமாக இருக்கோ, ஜெயமோ கர்த்தராலே வரும் என்று. ஆகியால் சத்ரு வெட்கப்படும்படியாக ஆண்டவரே இங்கே கிரியை செய்கிற பன்சங்கரி வார்டில் கிரியை செய்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, நன்றி ராஜா. சேனைகளின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, குமாரசாமி லேவட்டுக்காக ஜெபிப்போம். இந்த லேவட்டில் இருக்கிற பாஷைக்கால் ஜாதிக்கால் கோத்திரத்தா எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவருடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து மோசே ஆரோன் மரித்தோர்களுக்கும் உயிரோடுகளுக்கு நடுவில் நின்றது போல அன்றே நாங்கள் சபையா குடும்பமா தேவ பிள்ளைகளா குமாரசாமி லேவட்டுக்காக ஜெபிக்கிறோம். எங்க இருக்கிற எல்லா பாஷைக்காலில் ஜாதிக்காலில் கோத்திரத்தார ரட்சிக்கப்படும்படியா கர்த்தர் தேவனிட அறிய உதவி செய்யும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஆமென். ஆண்டே குமாரசாமி லேவட்டுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு கர்த்தாவே தேவரீர் அன்ற வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்காலில் ஜாதிக்காலில் கோத்திரத்தார தேவன் தொட்டு சந்தித்து ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளாக மாற்றுவீராக. அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, இந்த குமாரசாமி லேவட்டில் காணப்படுகிற அன்றை குடியிலுமா கர்த்தாவே கஞ்சாவிலுமா அன்றை பாவ பழக்க வழக்கங்களிலுமா இருக்கிற மக்களை தேவன் தொட்டு சந்தித்து அறியாமையிலே அன்றை கர்த்தா இருளிலே சாபத்தில் கட்டுண்ட ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வாங்க என்று நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, அந்த குமாரசாமி லேவட்டில் காணப்படுகிற அன்றைக்கு தான் எல்லா அசுத்தாவுடைய கிரியைகளுமா எல்லா விதமான கத்தா ஜாதிவரி மதவரி ரத்தவரி கொலவரி நாவிகளுமா மொழிவரி நாவிகளுமா அன்றைக்கு தாவே பாகால் தாகோனுடைய வல்லமைகளுமா எல்லா அசுத்தாவுடைய வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவரே கர்த்தாவே பிசாசு வெட்கப்பட்டு போக உம்முடைய நாம மகிமைப்பட நீர் உதவி செய்யும் என்று சொல்லு கர்த்தரை ஸ்தோத்திரித்து 2 கொரிந்தியர் 10:5 சொல்லுது, எங்களுடைய போர் ஆயுதமானது அரணுகளை நிர்மூலமாக்காது தேவ பலன் உள்ளது என்று சொல்லி எல்லா கோட்டைகளை தகர்க்கப்படும்படியாக அசுத்தாவிட வல்லமைகளை செயலிழக்க பண்ணும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல, பத்மநாபரகர் வார்டுக்காக ஜெபிப்போம். அந்த வார்டில் காணப்படுகிற கர்த்தாவே தேவரி ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என்று சொல்லி தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக பத்மநாப நகர் வார்டில் காணப்படுகிற சகல பாஷைக்காலில் ஜாதிக்காலில் கோத்திரத்தார் ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் தேவன் என்று அறிய ஆண்டவரை ஸ்தோத்திரித்து நாம் ஜெபம் பண்ணுவோமா?
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. பிதாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆண்டவரே. சர்வ வல்லவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பத்மநாப் நகர் வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்கால ஜாதிக்கால கோத்திரதார தேவன் ஆண்டவரே, நீங்க ரட்சிப்புக்குள்ள கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் ஐயா. அங்க இருக்கிற கர்த்தாவே, அறியாமையில இருளில் இருக்கிற கட்டுண்டு இருக்கிற சாபத்தில் இருக்கிற பிசாசன் படியில் இருக்கிற ஆண்டுக்கு தான் மக்களை தேவன் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர எல்லா பாவ பழக்க வழக்கங்கள்ல இருந்து சாபங்கள் தேவன் ஜனங்களை தொடம்படியாக ஆண்டவரே இந்த கிருபையான வேளையில கர்த்தாவே குமாரன் விடுதலை ஆக்கினா மெய்யான விடுதலை என்று சொன்னிற நீர் தொட்டு இந்த அன்று கர்த்தாவே ஜனங்களை நான் தேவரீர் விடுவியும் என்று நாம் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல அன்று இந்த பத்மநாப நகர் வார்டில் காணப்படுகிற பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம் என்று சொல்லி அசுத்தாவிட வல்லமைகள் எல்லாம் செயல் இழந்து போகும்படியாக அன்று அங்க இருக்கிற ஜனங்க இயேசுவே தேவன் வேறு தேவன் இல்லை என்று அறிய தேவன் உதவி செய்யும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல சிக்க பசுவ சந்திரான்றதான வார்டில் இருக்கிற எல்லா மக்களை தேவன் தொடம்படியா ரட்சிக்கும்படியாக ரத்தத்தினால கழுவும்படியா அபிஷேக நுகங்களை முறிக்கும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே தாவி இந்த வார்டில் இருக்கிற எல்லா பாஷைக்கால ஜாதிக்கால நீங்க தொட்டு ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றும் என்று கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. நன்றி அற்புதரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்டில் காணப்படுகிற ஆண்டவரே கர்த்தாவே தேவரீர் வலது கை இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஜீவிக்கிற அன்றைக்கு ஜனங்களை பாவ பழக்க வழக்கத்தில் குடியிலுமா கஞ்சாவிலுமா ட்ரக்ஸிலுமா வேசித்தனத்திலும் விபச்சாரத்திலுமா மதுபானத்திலுமா எல்லா சுத்தத்திலிருந்தும் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வாங்க என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல அங்க இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் கட்டி ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே தேவரே மத்தேயு தேவனாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தின்படி பூமியில் எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே இந்த வார்டில் இருக்கிற பலவான இயேசு நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். அவருடைய வல்லமைகள் எல்லாம் தேவன் செயலிழக்க பண்ணும் என்று ஸ்தோத்திரம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல ஒசக்கர அள்ளி வார்டு என்று இருக்கு அந்த வார்டில் இருக்கிற எல்லா ஜாதிகளையும் பாஷைக்காலையும் கோத்திரத்தாரையும் தேவன் தொட்டு ரட்சித்து அவருடைய கண்களை திறந்து ஆண்டவரே நீங்க கர்த்தாவே மெய் தேவன் என்று அறிய உதவி செய்யும் என்று நம்முடைய கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல இந்த வசக்கர ஹள்ளி வார்டில் காணப்படுகிற எல்லா விதமான கர்த்தாவே தேவரீர் அன்று பாவ பழக்க வழக்கத்திலுமா அசுத்தாவின் பிடியிலுமா இருக்கிற ஜனங்களை ரட்சித்து ஜீவனுக்கு பங்காளியா மாற்றுங்க. ஒருத்தரும் கெட்டு போக கூடாது. அன்று எல்லாரும் ரட்சிக்கப்படணும். நித்திய ஜீவனுக்கு பங்காளிகளா மாற்றும் என்று நாம் ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. அது மட்டுமல்ல இங்க இருக்கிற கர்த்தாவே பலவான இயேசு நாமத்தில் கட்டுகிறோம். அசுத்தாவிட வல்லமைகள் எல்லாம் செயலிழக்க பண்ணுங்க என்று சொல்லி நம்முடைய கரங்களை உயர்த்தி வசக்கர ஹள்ளியில் இருக்கிற அன்றைக்கு ஜாதிபெரி மதபெரி ரத்தபெரி கொலபெரி அசுத்தாவிட எல்லா வல்லமைகளை இயேசு நாமத்தில் கட்டி நாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. அது மட்டுமல்ல இந்த பத்மநாப் நகர்ல 9 வார்டு இருக்கிறது. ஏறக்குறைய 3 லட்சத்துக்கு பேர்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. ஆகியால் இந்த பாஷைக்காரலும் ஜாதிக்காரலும் கோத்திரத்தாரோ சகல ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே நீங்க சிந்தின ரத்தம் வீண் போகாதபடிக்கு ஆண்டவரே எல்லா ஜாதிக்காரலும் பாஷைக்காரலும் பரலோகத்தில் பங்காளிகளாய் காணப்பட உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர் சங்கீதம் 127
அதிகாரம் 1-2 சொல்லுது, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானையும் வேலைக்காரனுடைய கண்கள் எஜமாட்டியை நோக்கி பார்க்கறது போல நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் என்று அன்றை நீங்க உதவி செய்யும். இந்த பத்மநாபர் வார்டில் அன்றைக்கு அசம்பிளி தொகுதியில் இருக்கிற எல்லா ஜனங்க ரட்சிக்கப்பட தேவரே நீரே தேவன், வேற தேவன் இல்லை என்று ஏசாயா 45:22 சொல்லுது. நீரே தேவன் என்று அறிய உதவி செய்யும் என்று நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஒருவரும் ஊமையா மௌனமா இல்லாதபடி மரித்தவன் மௌனமாக இருப்பான், உயிரோடு இருக்கிறவன் கர்த்தரை துதிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஆண்டவரே நீங்க கிருபை செய்வீராக. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஐயா. அது மட்டுமல்ல தேவத்தாரே, நாளைய தினத்தில் நடக்கிற 7 ஆராதனைக்கு ஆண்டவரே நாங்களும் தடையா இடர்லா காணப்படாதபடி பாடுறவங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வாசிக்குள்ள பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர் அன்று சங்கீத வாசிக்குள்ள பரிசுத்தப்படுத்துங்க, மொழிபெயர்க்குள்ள பரிசுத்தப்படுத்துங்க, ஊழியக்காரர்களை பரிசுத்தப்படுத்துங்க. நீங்க பேசுங்க ஆண்டவரே. நாளை தினத்தில் அற்புத அடையாளங்களை செய்யுங்க ஆண்டவரே. சபையோடு குடும்பத்தோடு தனிப்பட்ட நபரோடு நீர் பேசும். ஊழியம் உம்முடையது, ஆலயம் உம்முடையது, ஆத்மா உம்முடையது ஆண்டவரே என்று சொல்லு. நாம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாளைக்கு நடக்கிற 7 ஆராதனையில் அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ரேபாலமா தீராபாலமா ஓராபாலமா ஷபாரபா தீராபாலமா. அன்பின் ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நாலு தினத்தில் பெங்களூர், கர்நாடகா, இந்தியா, உலகம் எங்கு நடக்கிற பரிசுத்த ஆராதனையில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக ஆண்டவரே தேவனுடைய அறியும்படியாக ஆலயம் முழுமைய தேவ மகிமை நிரம்பும்படியாக கர்த்தர் தானே சபையில் அசைவாடும்படியா பேசும்படியா ஊழியர்களை மறைத்து தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஊழியக்காரமா அவருடைய மனைவி பிள்ளைகளுமா குடும்பங்களுமா தேவன் பொறுப்பெடுக்க, சபையார தேவன் பொறுப்பெடுக்க, ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. வந்த எல்லா தேவ ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்து பொறுப்பெடுத்து வழி நடத்தி காத்து கொண்டு ஆண்டவரே இந்த நாள் கர்த்தாவே வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே, சங்கீதம் பிரசங்கி 11:1 சொல்லுது, உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அது நீடித்த நாட்களுக்கு பின்பாக பலன் தரம் என்று. இந்த ஜபத்தில் பங்கு பெற்ற ஜபித்த எல்லா பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், குறைகளெல்லாம் நிறைவாக்கும், அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க. அவங்களுடைய மன விருப்பத்தின்படி ஆண்டவரை ஆசீர்வதியும் என்று கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தரை ஸ்தோத்திரித்து தேவன் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த ராத்திரியில் ஆண்டவரே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் இயற்கையை நமக்கு அனுகூலமாய் மாற்றி தந்ததுக்காக அவரை மகிமைப்படுத்தி நாம் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஐயா. சீக்கிரத்தில் இந்த 5 ஆராதனை மக்கள் ஒரே இடத்துல கூடி ஆராதிக்க, இடம் வாங்கி ஆலயம் கட்ட பண தேவைகள் எல்லாம் தேவன் சந்திக்க நாம் கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் ஆண்டவரே. தேவன் நிமித்தமா ஜெபித்த விண்ணப்பித்த ஏறெடுத்த எல்லா ஜெபங்களும் கர்த்தர் கேட்டு அவர் அப்படியே செய்தபடினால அவர் பெருக நாம் சிறுக, அவர் உயர்த்தப்பட நாம் தாழ்த்தப்பட ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து கர்த்தரை நாம் ஸ்தோத்தரித்து தேவனுக்கு மகிமை செலுத்தி 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை. ஆமென். சேர்ந்து கரங்களை தட்டி Thank you Lord, bless you Lord. ஆராதனை ஆராதனை ஆராதனை
ஆராதனை. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்ரோ ஆமென். எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆமென் ஆமென் ஆமென். ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆமென் ஆமென் ஆமென். Glory glory reba shabara balama. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மகிமைப்படுத்துகிறோம். ரிபாலமா ஷபரா பாலமா ஓரா பாலமா தீரா பாலமா சந்தரி பாலமா தீரா பாலமா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை உயர்த்துகிறோம். அதனை ஆராத எபினேசரே 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 இதுவரையில் உதவி. ஆமென் ஆமென். எபினேசரே சொல்லுவோம். 16 நாட்கள் ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்தீரே. உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. வரையில் உதவி நீர. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆமென் ஆமென். Thank you Lord. ஆராதனை 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 ஆராதனை. எல்லா மகிமை ஆண்டு செலுத்தி 2 கரங்களை தட்டி தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா சர்வ வல்லவர் உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நின்றவனமாக லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி, கவனமா கேளுங்க, தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்திலே நீடிய பொறுமையாயிருந்தோம் அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. ஒரலையே சொல்லுவோமா?
அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் கொஞ்சம் கவனமா தெளிவா கேளுங்க. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும், கவனமா கேளுங்க, தேவனை நோக்கி முதலாவது என்ன செய்யணுமாங்க? இரவும் பகலும். அல்லேலூயா. சொல்ல எத்தனை பேருக்கு புரியுதுங்க? மனுஷனை நோக்கி அல்ல, தேவனை நோக்கி என்ன பண்ணணுமா? இரவும் பகலும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு என்ன கிடையாதுங்க? நேரம் கிடையாது. இரவும் பகலும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. இரண்டாவதாக கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இரண்டாவது சொல்லப்படுது கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. இப்போ யார் தான் ஜெபிப்பாங்க அப்படின்னா, பிரியமுள்ள தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். எல்லாரும் ஜெபிக்க மாட்டாங்க. யார தேவன் தெரிந்து கொண்டாரோ அவர்கள் ஜெபிப்பார்கள். அல்லேலூயா. இப்போ தெரிந்து கொள்ளாதவங்க எல்லாம் என்ன பண்ண மாட்டாங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம டிசைட் பண்ணோம், இந்த ராத்திரியில நான் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறேனா இல்லை தெரிந்து கொள்ளாத கூட்டத்தில் இருக்கிறேனா? அல்லேலூயா. இப்போ இரவும் பகலும் ஜெபிக்கிறவங்க எல்லாம் யாருங்க? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே இருக்கிறவர்கள். அல்லேலூயா. மூணாவதாக வாசியுமா. விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து, அவங்க விஷயத்துல தேவன் என்னவா இருக்கிறாராங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க விஷயத்துல தேவனாவா இருக்கிறாரா? நீடிய பொறுமையா இருக்க. நம்ம ஒருவேளை யோசிக்கலாம், என்னையா இவ்வளவு ஜபம் பண்ணி ஒவ்வொரு செப்டம்பர் மாதமும் 30 நாள் முழங்கால வந்து நிக்கிறோமே, ஒன்றுமே நடக்கலையே. அல்லேலூயா. நம்ம யோசிக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்றாருங்க? அவருடைய காலத்துல அவருடைய நேரத்துல அதை நேர்த்தியா செய்வார். ஆனா அவர் பொறுமையா இருக்கிறாருன்னா அதனுடைய அர்த்தம் அவர் ஜபத்தை கேட்கலன்னு அர்த்தம் இல்லை. பிரியமான தேவ ஜனமே, கேட்டிருக்கிறாரு. ஆனா உனக்கு பெற்றுக்கொள்ள சாமர்த்தியம் இருக்குதா, உனக்கு பொறுமை இருக்குதான்னு கர்த்தர் என்ன பண்றாருங்க? பரிசோதிக்கிறார். அல்லேலூயா. அவர் பொறுமையா இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்கிறது என்ன பண்ணக்கூடாதுங்க? நிறுத்தக்கூடாது. இரவும் பகல் என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அந்த விதவை என்ன செய்தான்? மனுஷனை மதிக்காதவன், தேவனுக்கு பயப்படாதவன், அவனை போய் என்ன பண்ணாலாம்? தொந்தரவு பண்ணிட்டே இருந்தாலும் நியாயம் செய்யன்னு. இப்போ நம்மளும் அதே போல இரவும் பகலும் தேவன் என்ன பண்ணிட்டு இருக்கணுங்க? ஆண்டவர் என்ன பண்ணணுங்க? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். தொந்தரவு பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அது உலகத்தானுக்கு. ஆனால் நமக்கு என்ன கிடையாதுங்க? தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆண்டவர் என்ன பண்ண? இரவும் பகலும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அவன் யாருன்னா, அவன் அந்நியங்க, அவிசுவாசி, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷனை மதிக்காதவன், அவனை போய் தொந்தரவு பண்ணான். ஆனா தேவனை நாம் என்ன பண்ணக்கூடாது? தொந்தரவு பண்ணக்கூடாது. இரவும் பகலும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. தொந்தரவு பண்றதுக்கும் இது பாருங்க, ஒருத்தன் பணிங்கிறான் பாத்துங்க, அதான் தொந்தரவு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால அன்பான தேவஜன், தொந்தரவு வேற, ஜபம் வேற. தொந்தரவுன்றது டிஸ்டர்ப், மற்றவங்களுக்கு இடர்லாக இருக்கிறது தொந்தரவு. ஆனா ஜபம்ன்றது நான் தேவனுக்கு தெரிவிக்கிறது, நான் தேவனோடு பேசுகிறது. அல்லேலூயா. ஆனா அவர் பொறுமையா இருக்கிறார். நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? வெறுத்திடக்கூடாது. ஜெபிக்க நிறுத்திடக்கூடாது. ஏன் பொறுமையா இருக்கிறாரா? இப்ப கீழே வாசிச்சு முடியுமா? அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. அவர்களுக்கு இப்ப அவர் பொறுமையா இருக்கிறார்ன்றதுனால சும்மா இருக்கிறான்னு அர்த்தம் இல்லை. ஆனா ஃபைனல் நீ இரவும் பகலும் ஜெபிக்கும் போது தெரிந்து கொள்ளப்பட்ட உனக்காக அவர் கண்டிப்பா நியாயம் செய்வார். என்ன செய்வார்? உன் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உனக்கு நியாயம் செய்வார். நீ இரவும் பகலும் அவங்கள பார்த்து சொல்லுங்க, இரவும் பகலும் ஜபம் பண்ணு, அவர் தாமதமாக இருக்கிறாருன்னு சோர்ந்து போவாத, உனக்கு கண்டிப்பா கர்த்தர் நியாயம் செய்வார். அல்லேலூயா. நியாயம் செய்வாரா? ஜபத்துக்கு பதில் கொடுப்பாரா? ஏன்னா சங்கீதம் 65:1-2 சொல்லுது, அவர் மாம்சமான யாவருடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய தேவனே யார் அப்படின்னு சொன்னா, அவருக்கு பல 1000 பேருங்க இருக்குது. அதுல ஒரு பேரு ஜபத்தை கேட்கிறவர். அல்லேலூயா. உன் பக்கத்துல இருக்க பார்த்து சொல்லு, தட்டி சொல்லு, உன் ஜபத்தை கர்த்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. ஜபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். கேட்க போறார் இல்ல கேட்டிருக்கிறாருன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கேட்க போறாருன்னா அதுக்கு அர்த்தம் வேற, கேட்டாருன்னா அர்த்தம் வேற. அல்லேலூயா. கேட்க போறாருன்னா நீ இதுக்கு மேல ஜெபிக்கணும். கேட்டுட்டாருன்னு நீ ஜெபிச்சுட்ட, கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் ஜபத்தை கேட்டதுக்காக
நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நன்றி என்று கர்த்தரை ஸ்தோத்திரித்து ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த பிதாவே, எங்கள் ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளில் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவன் அன்றைய நாமத்தில் கேட்ட அன்று ஏறெடுத்த எல்லா விண்ணப்பங்களை கர்த்தர் கேட்டு இந்த 16 நாட்களும் அன்றைய பாதத்தில் உட்கார்ந்து ஜெபிக்க அன்று முழங்கால நிற்க எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இம்மற்றமா எங்களுக்கு பக்க பலனும் துணையாக இருந்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. ஜெபிக்க ஆண்டவரே கர்த்தாவே, பாகால சேவிக்காத ஒரு கூட்டம் ஜனங்கள் எலியாவின் காலத்தில் எப்படி தேவனுக்காக வேறு பிரிக்கப்பட்டிருந்தால் அதே போலவே அன்று இந்த 30 நாட்களும் முழங்கால நிற்க ஒரு கூட்டம் மக்களை நீர் உமக்கென்று வேர் தெரிந்து கொண்டதுக்காக நன்றி. வந்த சிறியோர்லேருந்து முதியோர் வரைக்கும் யாவரையும் ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருடைய தேவைகளை சந்தியும், அவருடைய குறைகளை நிறைவாக்கும், அவருடைய பலவீனத்தில் பலனை கர்த்தர் கட்டளையிடும், அற்புத அடையாளங்களை செய்யும். ஆண்டவரே நன்மையினால முடிசூட்டுங்கப்பா. தொடர்ந்து வழி நடத்தும். எங்களை வெறுமையாக்கி உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கன மகிமை துதி நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பு அந்நிய ஐக்கியம் சமாதானம் சந்தோஷம் ஆண்டு ஜெபத்தில் வந்து பங்கு பெற்ற எல்லா பரிசுத்தவான்களோடும் இயேசுவின் வருகை மட்டும் சதா காலங்களும் இருப்பதாக. அல்லேலூயா.